தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்ன ரகு, செக் பண்ணியா? ஆமாம் மாமா, இதுல மிஸ்டேக்ஸ் இருக்குதான். பார்த்தல, இத பத்தி கிளியரா இன்னைக்கு மீட்டிங்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ண தானே. அதுக்கப்புறமும் ப்ராப்பரா வரலனா இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? மாமா, நாளைக்கு நான் ஒரு டைம் சொல்றேனே. ரகு, நீ எம்ப்ளாயிஸ் கூட ஜாலியா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நீ அந்த கம்பெனியோட மேனேஜர். எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கும் இருக்கு. சோ எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுனேன்னு வையேன், இப்படிதான் பண்ணுவாங்க. பாத்தியா, நீ அனுப்புனது ஒண்ணு, பட் அவங்க செஞ்சு கொடுத்தது ப்ராப்பரா கொடுத்துருக்காங்களா? காரணம் என்ன? நீ அவங்க எது பண்ணாலும் அமைதியா போற, அது ஒரே ரீசன் தான். இல்ல மாமா, எப்பவும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே தான் நடந்துப்பீங்க. நானும் ஸ்ட்ரிக்டா இருந்தா அவங்களால என்கிட்ட ஃப்ரீயா எதுவும் கன்சர்ன்ஸ் கொண்டு வர முடியாதுல்ல. அதனாலதான் நான் கொஞ்சம். ரகு, இப்பவும் நான் உன்னை தப்பா சொல்லல. நீ பர்சனலா அவங்க கிட்ட எவ்வளவு நாளும் லிபரலா இரு. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். பட் ஒர்க் வைஸ்ன்னு வரப்போ உன்னை பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கணும் ரகு. அப்பதான் நீ கொஸ்டின் பண்ணுவேன் தான் அவங்க கரெக்டா முடிச்சு கொடுப்பாங்க. டிஎல்ஸ் எல்லார்கிட்டயும் நீ தான் வேலை வாங்கணும். உன்கிட்ட இருந்து தான் எனக்கு வரணும். புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. கிளியரா மெயில்ஸை கொஞ்சம் செக் பண்ண சொல்லு. இன்னைக்கும் நான் ஏன் திட்டாம இருந்தேன்னு உனக்கு ரீசன் தெரியும். பிகாஸ் உன்கிட்ட இருந்து தான் எனக்கு இது வந்திருக்கு. அப்போ அவங்க எதை அனுப்பினாலும் நீ தானே ப்ராப்பரா செக் பண்ணணும். ம் ஆமா மாமா, எனக்கு புரியுது. திஸ் இஸ் மை மிஸ்டேக். கண்டிப்பா நாளைக்கு அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் மாமா. ஓகே. அண்ணா, ஈவினிங் என்ன எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே இவர் டென்ஷனா உட்காந்துருக்காரு. என்ன இனியா, என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்னண்ணா, பிஸியா? ஆமா, கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். என்னாச்சு? என்னன்னா நீங்க ஆபீஸ்ல தான் ஒர்க்னு பாக்குறீங்க, வீட்டுக்கு வந்துமா? ரகு, அது கொஞ்சம் மூடி வைடா. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க்க பாப்பீங்களோ என்னவோ. இப்ப கொஞ்சம் அதை மூடி வை. ஆ, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சித்து? அண்ணா, என்னண்ணா நீங்க எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு. இங்க பாருங்க, அன்னிக்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தோம்னா நான் தான் கொடுக்க மறந்துட்டேன். நீங்களாச்சும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாம்ல. சரி சரி, நான் இப்ப அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், பேசுறீங்களா? என்ன இனியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட, என்னன்னா நீங்க, அன்னைக்கும் உங்களுக்கும் மேரேஜ்க்கு இன்னும் 10 days தான் இருக்கு. நீங்க என்னன்னா ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தா எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வரும்? அதான் நான் தான் இனியா கிட்ட சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ நம்ம பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் நம்பர் கொடுத்துட்றோம். நீங்க எப்பனாலும் பேசிக்கலாம்ல. இனியா, அவங்க ஏதாச்சும் பிஸியா இருக்க போறாங்க, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அப்புறமா பேசிக்கிறேன். அண்ணா, அவங்களும் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, இருங்கண்ணா. இந்த ஃபைலை வேற வச்சுக்கிட்டு எப்படி அப்பா கிட்ட சைன் வாங்குறது? என்ன சொல்லி சைன் வாங்குறது? தீனா சொன்ன மாதிரி சைன் வாங்கலானாலும் அப்பா ஃபுல்லா படிச்சு பார்த்தாருன்னா மாட்டிப்பனே. இப்போ என்ன பண்றது? இப்போ யார் எனக்கு கால் பண்றாங்க? அதுவும் புது நம்பர்ல இருந்து கால் வருது. யாரு? ஹலோ, ஹாய் அண்ணி, நான் இனியா அண்ணி. ஆ ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், உங்களுக்கு எப்படி என்னோட ஃபோன் நம்பர்? அதுவா அண்ணி, மீரா அக்கா கிட்ட தான் உங்க ஃபோன் நம்பர் வாங்கணும். ஓ, அப்படியா? சரி, இன்னைக்கு என்ன கால் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை அண்ணி, அண்ணாக்கும் உங்களுக்கும் இன்னும் 10 daysல மேரேஜ் ஆக போகுது. இன்னும் 2 பேரும் ஃபோன் நம்பர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காம பேசிக்காம இருந்தா எப்படி அண்ணி? உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி வரணும்ல. அதனால தான் அண்ணி அண்ணா கிட்ட உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ணாவா ஃபோன் பண்ணி பேச மாட்டாரு, கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதனால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை நான் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக நீங்க பேசிக்கோங்க. ஓ, அப்படியா? இருங்க அண்ணி, நான் அண்ணா கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். அண்ணா. ஹலோ இனியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேனே. என்ன அண்ணி, நீங்க பேசுறதுல தெரியுது அண்ணா கிட்ட பேசுறதுக்கு வெட்கப்படுறீங்க தானே? கூச்சப்படாதீங்க அண்ணி. ஃபர்ஸ்ட் பழகிறதுக்கு அப்படிதான் இருக்கும். அண்ணா போக போக பேசி பழகணும்ல. அதனால இப்பவே பேசினா தானே நீ நல்லா இருக்கும். இருங்க, கொடுக்குறேன். சுவு, இந்த பொண்ணு என்ன சொன்னா கூட கேட்க மாட்டேங்குது. அதுவும் அவனை பார்த்து நான் வெக்கப்படணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. அவன் ஒரு ஆளு, அவனை பார்த்து வெக்க வரப்படுறாங்க. ச்சே. இனியா, அண்ணா பேசுங்கண்ணா, அண்ணி லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
யா ஐம் குட். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பிஸியா இருக்கேன். இப்போ என்னால பேச முடியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஃபோனை வச்சுட்டுமா? ஓகேங்க, யூ கேரி ஆன். இவங்க என்ன அண்ணா கிட்ட சரியா பேசவே மாட்டேன்றாங்க. ம், என்னவா இருக்கும்? ஏதாச்சும் மறைக்கிறாங்களா? என்னடா, வந்த வேலை முடிஞ்சதா? அண்ணா. இங்க பாருடா இனியா, நீ நினைச்சது நான் தப்புன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்கும் தானே. அவங்க பிஸியா இருக்கப்போ நாம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. சோ நோ ப்ராப்ளம், இன்னொரு நாள் பேசிக்கலாம். இதுல என்ன இருக்கு? அண்ணா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இனியா குட்டி, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அண்ணாவும் பிஸியா தாண்டா இருக்கேன். சரிங்கண்ணா. இனியா, உனக்கு இந்த 1 மந்த் லீவ் தானே? ஆமாண்ணா, பாத்தீங்களா உங்க மேரேஜுக்கு கரெக்டா எனக்கு லீவ் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், நிஷாக்கும் லீவ் கிடைச்சிரும். சோ இதுக்கப்புறம் உங்க மேரேஜ் அப்போ நாங்க லீவ் போட வேண்டியதே இல்லனா, ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணுவோமே. சரி சரி. நிஷா, உனக்கு எப்பமா எக்ஸாம் முடியுது? மாமா, எனக்கு இந்த வீக் ஃப்ரைடேவோட முடியுது. ஓ, ஓகேமா. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே. ஐயோ. ஹாய் மிஸ்டர் கார்த்திக், வாங்க வாங்க. என்ன திடீர்னு பேங்க்ல அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிருக்கீங்க? என்ன மீட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல சேகர், பிசினஸ் அக்கௌண்ட்டை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். வேற யார் அனுப்புனாலும் கரெக்டா இருக்காது பாத்தீங்களா. எனக்கு இருக்கிற டவுட்ஸ் நான் கேட்டா தானே கிளியர் ஆகும். அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ஆமா மிஸ்டர் சேகர், மேரேஜ் இன்விடேஷன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஓகே மிஸ்டர் கார்த்திக், பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யா, as of now it's going good. ஓகே ஓகே. Yeah. Are you good at it? என்ன கார்த்திக், டவுட்லாம் கிளியர் ஆச்சா? இல்ல வேற ஏதாச்சும் இருந்தாலும் கேளுங்க, ஐ வில் கிளியர் இட். இல்ல மிஸ்டர் சேகர், எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ நானே வந்து உங்களை காண்டாக்ட் பண்றேன். யா ஷியோர் கார்த்திக். ஓகே சேகர், நான் கிளம்புறேன். ஓகே மிஸ்டர் கார்த்திக், பார்க்கலாம். இவங்க பேங்க்குக்கு என்னாச்சு மீரா, அமௌண்ட் கிடைச்சிருச்சுல? ஆமா பவி, பிசினஸ் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கிறனால சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, இப்பதான் கிடைச்சது. ஓகே ஓகே. ஏய், நான் அப்புறம் கேட்கணும்னு சொன்னேன். எதுக்குடி? நான் தான் உன்கிட்ட இங்க இருந்து அமௌண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ எதுக்கு அப்பா கிட்ட சொல்லி 1 லேக் வரை கொடுக்க சொல்லியிருக்கேன்? காலையில சித்தப்பா வந்து கொடுத்துட்டு போனாரு. என்ன மீரா, நாங்க என்ன யாரோவா? பெரியப்பா காசுக்காக கஷ்டப்படுறப்போ கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வெளியே வாங்கினதனடி வட்டிக்கு. அதனாலதான் நான் அப்பா கிட்ட 1 லேக் மட்டும் நீங்க கொடுங்க, 2 லட்சம் வெளியே தான் வாங்கணும்னு அப்பா சொன்னாரு. வேண்டாம், நாங்க கடையில இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் காலையில வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. எனக்கு ஒரு டவுட் மீரா, ஆனா அவங்க தான் எதுவுமே வேண்டான்னு தானே சொன்னதா சொன்னாங்க. ஆனாலும் எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியிலலாம் கடன் வாங்கி செய்யணும்? நானும் சொல்லிட்டேன் பவி, அப்பா எங்க கேட்குறாரு? அதெல்லாம் இல்லை, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக வெறும் கையோட அனுப்ப முடியுமா? நம்மளால முடிஞ்சதை நம்ம பொண்ணுக்கு போட்டு தான் அனுப்பணும்னு பேசுறாரு. நாம என்ன சொல்ல முடியும் சொல்லு? அம்மாவும் அப்பாவும் இதை பத்தி பேசுறப்போ என்னால நடுவில் போய் எதுவும் சொல்ல முடியல. வேற வழி இல்லை பவி. அண்ணா பாவம் மீரா, பெரியப்பாவும் பெரியம்மாவும் காசுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் உன் அக்கா பார்த்துட்டு தானே இருக்காங்க. பார்த்துட்டு கூட அவங்க கிட்ட இருக்க காசை கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குதுல்ல. எனக்கு அதை தாண்டி பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் தான் உன் அக்கா மட்டும் இப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியல. இப்போ நம்ம கடையில இருந்து தானே இந்த காசை எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். அப்ப மட்டும் அக்கா வாங்கிப்பாங்களா என்ன? எப்ப பார்த்தாலும் நம்ம கடையை தப்பா தானே பேசுவாங்க. பவி, அவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இது நான் ஒன்னும் அவளுக்காக செய்யல, அப்பா அம்மாக்காக செய்யறேன். சரி மீரா, கிளம்பலாம். ஈவினிங் வேற ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணணும். நம்ம பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப கரெக்டா இருக்கும். கிளம்பலாமா? சரி பவி, வா கிளம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சார். என்ன பேங்க் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? ஒரு சின்ன வேலை சார், அதான். உங்களுக்கு வேலை முடிஞ்சதா? ஆமா சார், முடிஞ்சது. ஓ, ஓகே ஓகே. நானும் வந்த வேலை முடிஞ்சது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வாங்க, நானே டிராப் பண்றேன். இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுவோம் சார். ஆமா சார், பரவாயில்ல, தேங்க்யூ.
இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு எப்படி இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் அந்த பக்கம் தான் போறேன். ஸோ உங்கள ட்ராப் பண்ணிட்டே போறேன். வாங்க. இல்ல சார், எங்களுக்கு போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் சார் நாங்க போவோம். அதனால உங்களுக்கு டிலே ஆகும். நீங்க கிளம்புங்க சார். ஓ அப்படியா? ஆம், ஓகேங்க. சரி நான் கிளம்புறேன். ஓகே சார். ஷோ இன்னைக்குன்னு பார்த்து பஸ் இன்னும் வரலையே. காலேஜ் வர டைம் ஆகுது. பஸ் ஸ்டாண்ட்ல வேற யாரையுமே காணோம். எல்லாருமே கிளம்பிட்டாங்க போல. நான் தான் இன்னைக்கு காலேஜ்க்கு லேட் போல. ஷிட், ஏன் தான் இவ்வளவு லேட் ஆகுதோ? ஏதாச்சும் ஒரு பஸ் வந்தா கூட பிடிச்சி நான் கிளம்பிடுவேன். என்னடா மச்சான், ஒரு ஃபிகர் மட்டும் தனியா நிக்குது பஸ் ஸ்டாப்ல. அதான்டா எனக்கும் தெரியல. பார்க்கறதுக்கே நல்ல பளபளன்னு என்ன அழகா இருக்கா. ஆமாடா, யாருமே பஸ் ஸ்டாண்ட்ல கூட இல்ல. நாம வேணா போய் ஒரு ரூட் போட்டு பாப்போமா? கரெக்ட் தான்டா. வா ஒரு அட்டெண்டன்ஸ போடுவோம். ஹலோ. சொல்லுங்கண்ணா. என்னது அண்ணாவா? ஏ பாப்பா, என்ன இங்க தனியா நிக்கிறேன்? பஸ்க்கு வெயிட் பண்றியோ? ஆமாண்ணா, காலேஜ்க்கு டைம் ஆச்சு. பஸ் எதுவும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாப்பா நீ இவ்ளோ அப்பாவியா இருக்கியே? இந்த பக்கம் பஸ்ஸே வராதுன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு இந்த பக்கம் பாலம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால இந்த பக்கம் வர பஸ் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இது தெரியாம என்ன பாப்பா நீ தனியா வந்து மாட்டிக்கிட்டியே? ஆ, என்னண்ணா சொல்றீங்க? ஆமாமா, அது உனக்கு தெரியாதா என்ன? பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்லாதப்பயும் உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? அட ஆமாண்ணா, எனக்கு வேற காலேஜுக்கு டைம் ஆச்சு. இப்ப வேற நான் எப்படி போறது? இன்னைக்கு வேற பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு. ஓ எக்ஸாம் இருக்கா பாப்பா? உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. சரி வா பாப்பா, நாங்க பைக்ல தான் வந்திருக்கோம். நாங்க வேணா உன்னை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுறோம். ஆ, அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. பரவாயில்ல, நான் எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிறேன். அட என்னம்மா, இதுக்கெல்லாம் போய் பயந்தா எப்படி? வாமா, நாங்க கொண்டு போய் விட்டுடுறோம். இல்லண்ணா பரவாயில்ல. ஏய் வான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி அண்ணா பொண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கேன்? வாடி. அண்ணா ஏன் இப்படி பேசுறீங்க? வேணாம், நான்லாம் வரல. என்னடி வரலன்னு சொன்னா பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போயிடுவோன்னு நினைக்கிறியா? வாடி வா. வேண்டாண்ணா, நான் வரல. ஸ்டாப் த கார். அண்ணா ப்ளீஸ் கையை விடுங்கண்ணா. அண்ணா விடுங்கண்ணா. ஏய் நானும் சொல்லிட்டு இருக்கேன்லடி, வாடினா வா. அண்ணா விடுங்கண்ணா. அப்பா, யாராச்சும் காப்பாத்துங்க. ஹெல்ப். இங்க பாத்தியா, இந்த ரூட்ல ஒரு காக்கா கூட இல்ல. இங்க வந்து யாருடி உனக்கு உதவி பண்ண போறா? ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வந்துரு. அண்ணா விடுங்கண்ணா, கையை விடுங்க. டேய் எவன்டா அது? டேய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நடு ரோட்ல நின்னு ஒரு பொண்ணு கிட்ட ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருப்ப? டேய் Yeah. Are you good at it? யாரா நீங்களாம்? எந்த ஏரியாடா? தனியா பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இல்ல, அது பஸ் வரலன்னு கேட்டாங்க. அதான் வழி. என்னம்மா நடந்துச்சு? சார் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட. உங்களுக்குலாம் எவ்வளவு திமிருடா? காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வயசுல என்னடா வேலை இதெல்லாம்? தூக்கி உள்ள வச்சேன்னு வையேன், 5 வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவு கேஸ போட்டு உன் கெரியரே க்ளோஸ் பண்ணிடுவேன். சார் 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 விட்டுருங்க சார். சாரி சார். அது இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டோம் சார். உள்ளெல்லாம் போனா எங்க லைஃபே போயிடும் சார். சாரி சார். தெரியுதுல்ல, உள்ள போனா உன் லைஃபே காலின்னு தெரியுதுல்ல. தெரிஞ்சும் ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? சாரி கேளுங்கடா. இப்ப மட்டும் அந்த பொண்ணு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன். என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? சிஸ்டர் சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர் வேண்டான்னு சொல்லுங்க. என் லைஃபே போயிடும் சிஸ்டர். சாரி சிஸ்டர். உங்க காலில் கூட விழுந்து சாரி கேட்டுக்கிறேன் சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர். சாரி சிஸ்டர். என்னம்மா சொல்லு, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே புடிச்சு உள்ள போடுறேன். என்ன பண்ணட்டும்? இல்ல சார், இந்த அண்ணாவும் காலேஜ் தான் படிக்கிறாங்க. அவங்க லைஃப் போயிடும்ல சார். பரவாயில்ல சார், இந்த ஒரு டைம் நான் விடுறேன். இன்னொரு முறை இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்கள உள்ள போட்டுருவேன் சார். பாத்தியாடா, அந்த பொண்ணு உன்னோட லைஃப பத்தி யோசிக்கிறா. நீ அவகிட்ட எப்படி பிஹேவ் பண்ண? சாரிமா. அண்ணா தயவு செஞ்சு இனிமே எந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. உங்களுக்கு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. இந்த காலத்துலயும் பொண்ணுங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கண்ணா. இந்த காலத்து பசங்களும் புரிஞ்சுக்கலனா எப்படின்னா? சாரிமா, தப்பு எங்க மேலதான். இங்க பாருங்கடா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு முறை எந்த பொண்ணுகிட்டயாச்சும் நீங்க இப்படி பிஹேவ் பண்றதை நான் பார்த்தேன், உள்ள தூக்கி வச்சிருவேன் பாத்துக்கோங்க. இல்ல சார், இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டோம். ஓடுங்க. ஆமா, நீ என்னம்மா இங்க தனியா நிக்கிறேன்? இந்த பக்கம் இன்னைக்கு பஸ்ஸஸ் எதுவுமே வராதே, எல்லாமே ரூட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன இங்க தனியா நிக்கிறீங்க?
இல்ல சார், எனக்கு தெரியாது. 1 வீக்கா நான் காலேஜ் போல சார். உடம்பு சரியில்லை. இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குன்னு தான் சார் காலேஜ்க்கு வந்தேன். ஆனா இங்க எந்த பஸ்ஸும் வரலன்னு எனக்கு தெரியல சார். ஓ ஓகேம்மா, வாங்க நானே ட்ராப் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, கம். You good at it? சோ இல்ல தீனா, எனக்கு அப்பா கிட்ட என்ன சொல்லி சைன் வாங்குறதுனே தெரியல. நானும் அதை தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்ன ஸ்ரீநிதி, நான் உன்கிட்ட ஃபைல கொடுத்தே 3 டேஸ் ஆச்சு. இன்னுமே நீ சைன் வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் போயிட்டே இருக்குல்ல. நாம சைன் வாங்கினாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். சீக்கிரமா உங்க அப்பா கிட்ட பேசி எப்படியாச்சும் சைன் வாங்கிடு. அக்கா கிட்ட எப்படியாச்சும் பேசி ஒரு 1 லேக் மட்டும் கேட்டு பாப்போமா? ஆமா. சரி, கேட்டு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? கேட்டு பாப்போம். சரி, நான் எங்க அப்பா கிட்ட எப்படியாச்சும் பேசி சைன் வாங்கிடுறேன். போதுமா? இவ என்ன பேசிட்டு இருக்கா? என்ன ஏதோ சைன் வாங்கறத பத்தி? என்ன சைன் வாங்கணும்?